வணக்கம். நாடு முழுவதும் கிளம்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராட்டம் பேன் இவிஎம். வாக்குச்சீட்டை மீண்டும் ஒரு முறை கொண்டு வரக்கூடிய இந்த கோரிக்கையை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ்கள் எடுத்து வைத்து வருகிறார்கள். நேற்று சாம் பித்ரோதா இவரும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தார். அதாவது இதற்கு மேல் இவிஎம் மீதோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மீதோ விவிபேட் மீதோ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது. ஒரே ஒரு வழி பேலட் பேப்பர் மட்டும்தான். இந்த விஷயத்திற்கு பின்பு நீங்கள் பார்த்தீர்கள்னா நேற்று ஒட்டுமொத்த காங்கிரஸ், நேஷனல் காங்கிரஸும் ஒரு ப்ரெஸ் மீட்டை வைத்து அவர்கள் எடுத்து வைத்த இன்னொரு ஸ்டேட்மெண்ட். இதற்கு மேல் பேச்சுவார்த்தைக்கு எந்த விதமான நேரமோ வழியோ கிடையாது. அடுத்த 2-3 மாதங்களில் 2024ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தல் வருகிறது. இந்த நேரத்தில் பேச்சுவார்த்தை தொடங்கினால் அது எப்போதுமே முடிவிற்கு வராது. இவிஎம்ஐ வைத்து தான் நீங்கள் தேர்தலை நடத்துவீர்கள். காங்கிரஸ் எடுத்து வைத்த இந்த குற்றச்சாட்டிற்கு பின்பு சாம் பித்ரோதா எடுத்து வைத்த பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. தேவசகாயம் அவர்கள் எடுத்து வைத்த பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. சிட்டிசன்ஸ் கமிஷன் ஆன் விவிபேட் அண்ட் இவிஎம் மிஷின் என்கிற இந்த ரிப்போர்ட்டும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. ஏடிஆருடைய ரிப்போர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறது. இது அனைத்தையுமே வைத்துதான் இந்த குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறார்கள். அதாவது இதற்கு மேல் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது, உடனடியாக இவிஎம்ஐ தவிர்த்துவிட்டு பேலட் பேப்பரில் மட்டும்தான் எலெக்ஷன் நடத்த வேண்டும் என்று. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா காங்கிரஸ் பார்ட்டி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியா அலைன்ஸே இந்த கோரிக்கையை எடுத்து வைக்கிறார்கள். இந்தியன் ஓவர்சீஸ் காங்கிரஸுடைய தலைவரான சாம் பித்ரோதா நேற்று ஒரு மிகப்பெரிய அறிக்கையை கொடுத்து நாங்கள் ஒரு கமிட்டியை ஃபார்ம் செய்திருக்கிறோம். இந்த கமிட்டியில் நீங்கள் பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 7 நபர்கள் கொண்ட இந்த குழு இந்தியாவில் நடக்கக்கூடிய 2024ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலை மிகவும் கவனமாக நாங்கள் உன்னித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கான அனைத்து விஷயத்தையுமே நாங்கள் தொடங்கிவிட்டோம். இதற்கு மேல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எந்த விதமான பதில் கொடுத்தாலும் எங்களுக்கு கவலை கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த நாட்டு மக்களுக்காக வேலை பார்க்கணும் ஒழிய மக்கள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிற்கு வேலை பார்க்கக்கூடாது. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளாக இருக்கட்டும், அல்ல எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளாக இருக்கட்டும், எந்த கேள்விக்குமே நாங்கள் பதில் கொடுக்க மாட்டோம் என்று ஒரு அராஜகமாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நிச்சயமாக எங்களுக்கு பதில் கொடுத்தே தீர வேண்டும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். சாம் பித்ரோதா எடுத்து வைத்த இன்னொரு விஷயம், எதிர்க்கட்சிகள் இன்னைக்கு ஒற்றுமையாக இல்லை, ஆகையால் மக்களுக்காக நாம் அனைவருமே களமிறங்கிய தீர வேண்டும். எதிர்க்கட்சிகளை பேசவிட மாட்டேங்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் ஒரு கோரிக்கை எடுத்து வைத்தால் கூட, உதாரணத்திற்கு போன வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் அனைத்து 28 எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிடம் ஒரு கடிதத்தை எழுதினார்கள். இந்த கடிதத்தில் அவர்களிடம் இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்கள், அதாவது நீங்கள் ஒரு ஓட்டை போட்டீர்கள்னா அந்த ஓட்டு இந்த நபருக்கு தான் போய் சேர்கிறது, எப்படி இந்த விவிபேட்டை நீங்கள் நம்ப முடியும், இதில் எந்த விதமான மெமரி சிப் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள், எந்த சாஃப்ட்வேரை நீங்கள் இதில் பயன்படுத்துகிறீர்கள், எந்த விதமான ஹார்ட்வேர் அதில் இருக்கிறது, அல்ல நீங்கள் கூறும்படி ஒரு 15 நாட்களுக்கு முன்பு இவிஎம் மிஷின்களில் அந்த கேண்டிடேட்டோட பேரை நீங்கள் ஏற்றுகிறீர்கள், அந்த சிம்பிளை நீங்கள் போடுகிறீர்கள். அப்போ இதற்கெல்லாமே ஏதோ ஒரு கருவியை வைத்து தானே நீங்கள் அங்கே ப்ரோக்ராம் செய்கிறீர்கள். அப்போது இதில் ப்ரோக்ராமபிள் மெமரி இருக்கிறது. அப்படி ஒரு இடத்தில் ப்ரோக்ராமபிள் மெமரி இருந்தால், மைக்ரோசிப் இருந்தால், அதில் எந்த விதமான ப்ரோக்ராமையும் செய்யலாம் என்று பல்வேறு என்ஜினியர்ஸ்கள் ஒவ்வொரு நாளும் எடுத்து வைத்து வருகிறார்கள். அப்போது இந்த அனைத்து சந்தேகங்களுக்கான விளக்கம் எங்களுக்கு தேவை என்று இந்த 28 எதிர்க்கட்சிகள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிடம் நேரத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு வரை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்கவில்லை. அதை தாண்டி அவர்கள் கொடுத்த பதில், நாங்கள் யாரையுமே சந்திக்க மாட்டோம், உங்களுடைய கேள்விகளுக்கான விளக்கத்தை எங்களுடைய வெப்சைட்டில் போட்டுவிட்டோம், அங்கே போய் பார்த்து விடுங்கள். இது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய முடிவாக இருந்தால் அப்போ எப்படி தான் நீங்கள் இந்த நாட்டில் ஒரு டிரான்ஸ்பரண்டான முறையில் தேர்தல் நடப்பதாக நீங்கள் பார்க்கிறீர்கள். ஒவ்வொரு வருடமும் நீங்கள் பார்த்தீர்கள்னா பாரதிய நிர்வாச்சன் ஆயோக் 25ஆம் தேதி ராஷ்டிரிய மததாத்தா திவஸ், அதாவது நேஷனல் வோட்டர்ஸ் டே என்ற ஒரு செலிப்ரேஷனை கொண்டு வருகிறார்கள். அதாவது கான்ஸ்டியூஷன் 26ஆம் தேதி அமலுக்கு கொண்டு வரப்பட்டது. அதிலிருந்து ஒரு நாள் முன்னாடி 25ஆம் தேதி நேஷனல் வோட்டர்ஸ் டே என்று இதை கொண்டாடி வருகிறார்கள். ஆனால் இதில் கேவலமான விஷயம் என்னவென்றால்
எந்த வோட்டர்ஸ்களுக்காக உங்களுடைய அமைப்பு இருக்கிறதோ, எந்த தேர்தலுக்காக உங்களுடைய அமைப்பு இருக்கிறதோ, அந்த தேர்தல் ப்ராசஸ் மீது, அந்த தேர்தல் விஷயங்கள் மீது உங்களிடம் எத்தனையோ கேள்விகள் கேட்டால் கூட நீங்கள் பதில் கொடுக்க மறுக்கிறீர்கள். எவ்வளோ சீரியஸான விஷயம் என்று நீங்கள் பாருங்கள். எங்களுக்கு இந்த இவிஎம் மிஷின் மீதோ விவிபேட் மீதோ சந்தேகம் இருப்பதாக நீங்கள் கூறினால் கூட அந்த சந்தேகங்களை தீர்ப்பதை தாண்டி எலெக்ஷன் கமிஷனுடைய இதுதான் மிஷன், இதைத்தான் நீங்கள் கையில் எடுக்க வேண்டும், இதில் தான் நாங்கள் ஓட்டை போட சொல்லுவோம், இதை இப்படித்தான் எலெக்ஷன் நடக்கும் என்று நீங்கள் கூறினீர்கள்னா அதை எப்படி பார்க்க முடியும்? பிஷப் காட்ஃப்ரே 4 தேர்தல்களை சந்தித்திருக்கிறார். 2 MP எலெக்ஷன், 2 MLA எலெக்ஷன் தமிழ்நாட்டிலேயே. இங்கே பிஜேபியோடைய எந்த விதமான இன்டர்ஃபேரன்ஸுமே கிடையாது. ஏன் இந்த எதிர்க்கட்சிகள் சரியாக இந்த விஷயத்தை எடுத்து வைக்கவில்லை என்கிற அந்த விஷயத்திற்கு நான் வருகிறேன். தமிழ்நாட்டில் டிஎம்கே, ஏடிஎம்கே இந்த 2 கட்சிகள் மட்டும்தான் போட்டியில் கலந்து கொண்டார்கள். ஆனால் மீதம் இருக்கக்கூடிய கட்சிகள் அவர்களுக்கு கிடைத்த ஓட் இது என்ன ஆனது அதை நீங்கள் பார்த்தீர்கள்ல. பிஷப் சார் கூறக்கூடிய விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது சென்னையிலிருந்து ஒரு 35 சொந்தக்காரர்களை டிக்கெட் போட்டு அங்கே வர வைத்தேன். என்னுடைய குடும்பத்திலே நீங்கள் பார்த்தீர்கள், என்னுடைய சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான், அந்த மாதிரி பல்வேறு நபர்கள். அதுவே நீங்கள் பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 100 ஓட்டுகள் எங்களுடைய குடும்பத்திலே இருந்திருக்கும். நான் ஒரு பிஷப், சர்ச்சில் போய் எனக்காக பல்வேறு ஃபாதர்ஸ்கள் ரிக்வெஸ்ட் பண்ணார்கள். சர்ச்செல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பார்கள். தன்னுடைய கம்யூனிட்டிக்காக அங்கே சர்ச்சில் கூறக்கூடிய விஷயத்தை அப்படியே நம்பி அந்த வேலையை பார்ப்பார்கள். அங்கேயும் கூறி அப்போது அவர்களுடைய சர்ச்சில் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுடைய ஓட்டெல்லாம் பார்த்துருக்கலாம், ஏதோ ஒரு 1000-2000 ஓட்டாவது இருக்கும். ஆனால் இந்த எண்ணிக்கையும் போது ரிசல்ட் வெளிவரும்போது அவருக்கு கிடைத்த ரிசல்ட் 0. ஒரு ஓட்டு கூட அவருக்கு கிடைக்கவில்லை. எப்படி? 4 முறை ஒரு நபர் எலெக்ஷனில் நிற்கும் போது அவருக்கு ஒரு ஓட்டு கூட கிடைக்காதா என்கிற இந்த கேள்வி. இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் கடைசியாக காங்கிரஸ் எடுத்து வைத்த விஷயம், இதற்கு மேல் பேச்சுவார்த்தைக்கு இடம் கிடையாது, இவிஎம்ஐ தவிர்த்து தான் நீங்கள் எலெக்ஷனில் இறங்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள்னா உத்தரப்பிரதேசத்தின் தலைநகரமான பிரயாக்ராஜில் நேற்று இவிஎம்க்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கிறது. இந்த போராட்டத்தை வேறு யாரும் செய்யவில்லை. அங்கே இருக்கக்கூடிய அட்வொகேட்கள், வக்கீல்கள், சட்டத்தை நன்றாக அறியக்கூடிய இந்த நபர்கள் இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை சாதாரணமாக அவர்கள் நடத்தவில்லை. இந்த இடத்திலிருந்து இந்த நாட்டு பிரசிடென்ட் முர்மு அவர்களுக்கு ஒரு கடிதத்தையும் எழுதியிருக்கிறார்கள். நீங்களாவது இதில் தலையிடுங்கள் என்று. அவர் தலையிடுவாரா என்கிற அது ஒரு கேள்வி தனியாக இருக்கிறது. ஆனால் நேஷனல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிற்கு கடிதம் எழுதப்பட்டது, ராஷ்டிரபதி அவர்களுக்கு கடிதம் எழுதப்பட்டது, இந்த நாட்டு மற்ற அமைப்புகளுக்கு கடிதம் எழுதப்பட்டது. அதாவது இவிஎம் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, இவிஎம் இல்லாத ஒரு தேர்தலை தான் நாங்கள் 2024ஆம் ஆண்டில் எதிர்பார்க்கிறோம். அப்படியானால் மட்டும்தான் இந்த நாட்டு கான்ஸ்டியூஷனை, டெமோக்ரஸியை உங்களால் காப்பாற்ற முடியும், மக்களுடைய உரிமைகளை காப்பாற்ற முடியும். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.